ஆசையோட ஆசையோட செலவு செய்வாங்க, ஆர்வத்தோட செலவு செய்வாங்க. ஏனென்று சொன்னால் அந்த முஸ்லிமுக்கு யக்கீன், நம்பிக்கை, நான் என் ரப்புக்காக நான் கொடுக்குறேன். இதை விட பெரிய பாக்கியம் என்ன? நான் சென்ற வாரம் கூட ஒரு சம்பவத்தை சொல்லி காமிச்சேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டு வந்து என்ன செஞ்சாங்க, யாருக்காக கொடுத்தாங்க? ஒரு தடவை கொடுத்து 2 தடவை கொடுத்து கடைசி அடிமையாயிட்டாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செலவு செய்து வந்து ஒரு கவலை வந்த, ஏன் செலவு செஞ்சுக்கணுங்கிற கவலை. இதுதான் ஈமான் உள்ளவர்கள் செய்யக்கூடிய செலவு. அவன் ஜகாத் கொடுத்தாலும் சரி, அவங்க ஹஜ்ஜுக்காக செலவு செஞ்சாலும் சரி, அவங்க குர்பானி கொடுத்தாலும் சரி, அல்லது தான தர்மம் செஞ்சாலும் சரி, அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்தாலும் சரி, விதவைகளுக்கு ஏதாவது கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாங்க? ஆசையோட, ஆர்வத்தோட, நம்பிக்கையோட. என்னுடைய ரப்புக்கு அல்லாஹ் எனக்கு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா 100 வாட்டி சுக்ரியா சொல்லுவாரு. அல்லாஹ்வுக்கு எதுக்குன்னா செலவு, எனக்கு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே அல்ஹம்துலில்லாஹ். இந்த காசு ஹாஸ்பிட்டல்ல செலவாகலையே, இந்த காசு கோர்ட்ல செலவாகலையே, இந்த காசு வேற எங்காவது சினிமால, கேளிக்கையில, ஹராம்ல, குடி பழக்கத்துல செலவாகாம என்னுடைய ரப்பு என்னுடைய காசை அவருடைய வீடுக்காக நல்ல வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க என்று அவர் சந்தோஷமாக செலவு செய்வது மட்டுமல்லாமல் இன்னொன்று என்னன்னு சொன்னா, நான் என் ரப்புக்கு கடனை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய தேவைக்கு அவன் எனக்கு கொடுப்பான் நம்பிக்கையோட செய்வார்.